ஹாய் மக்களே, வணக்கம். நைனா விலாக் சேனல்லேருந்து பாபு. இன்றைக்கி என்ன ரெசிபினாக்கா பாம்பே அல்வா. அது எப்படி செய்கிறது நான் காமிக்க போகிறேன். இப்போ என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவு வச்சுருக்கேன். அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். 200 கிராம் நெய் வச்சுருக்கேன். முந்திரி பாதாம் உடைச்சி வச்சுருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டியை ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக கொஞ்சோண்டு கலர் பவுடர் வச்சுருக்கேன். கண்டெய்னர் பாக்ஸில் நெய் தடவி பாதாம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு இதே அளவு தண்ணி எடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவில் மிக்ஸ் பண்ணுறேன். 2 கப்பு இதில் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி ஆகாமல். இது இருக்கட்டும். பேன் சிம்பிள் வைக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு சுகர், 2 கப்பு சுகர் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கப்பில் 1.5 கப்பு வாட்ரு மிக்ஸ் பண்ணுறேன். சிம்பிளை வச்சுங்க. 1.5 கப்பு இதில் எடுத்துக்கிறேன். இது கூட சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. லெமன் கலரில் போட்டிருக்கேன். வீட்டில் செய்யும்போது நீங்கள் கலர் இல்லாமல் போட்டு பண்ணி சாப்பிடணும். மிக்ஸ் பண்ணுறதில் ஒரே கலரிட்டே வரணும். சிம்மில் வச்சே பண்ணுங்க. A few moments later. பாதாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க எப்படி இருக்கு. ஒரு கண்டெய்னரில் ஒரே சமமாக பண்ணிடுங்க. ஒரு 2 மணி நேரம் பொறுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 hours later. ஹாய் மக்களே, பாம்பே அல்வா ரெடி. எப்படி இருக்குன்னு கட் பண்ணலாம். ஹாய் மக்களே, பாம்பே அல்வா ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.